ஒரு முறை ஒரு சிறு பெண்ணை 10வது படிக்கிற ஒரு பிள்ளைய கொண்டு வந்தாங்க. அந்த பிள்ளைக்குள்ள ஒரு பிசாசு புகுந்து விட்டு, நான் அப்ப அந்த பிசாசை துரத்தும் போது கேட்டேன், எங்க இருந்து இவளை பிடிச்ச? அப்ப பக்கத்துல நிக்கிற அவங்க அப்பா சொல்ற, இவளை திருச்சிக்கு கூட்டு போயிருந்தேன் ஐயா. அந்த இடத்துல ஒரு ஓடைக்கு குளிக்க போலான்னு சொல்லி குடும்பமா சேர்ந்து ஒரு ஓடைக்கு போயிருந்தேன். அந்த ஓடையில குளிச்சுக்கிட்டே இருக்கும் போது திடீரென்று இவ பக்கத்துல ஏதோ ஒரு கவர் ஒன்று அப்படி மெதுங்கி கொண்டே சென்றது. இவன் என்ன பண்ணிட்டா, திடீர்னு அது என்ன கவர்ன்றது அதை எடுத்து அதை பிரிச்சு பார்த்தா, உள்ள பார்த்தா அது மந்திர தகுடு, இந்த மந்திர சாமா பூஜை எல்லாம் உள்ள இருந்து அதை மந்திரம் பண்ணி தண்ணீரை ஓட விட்டுட்டாங்க அந்த மந்திரத்தை. இவன் அதை தொட்டு எடுத்த உடனே அன்றையில இருந்து இவளுக்குள்ள பிசாசின் பாதிப்பு தொடங்கிடுச்சு. சாதாரண ஒரு மந்திரம் பண்ணப்பட்ட ஒரு பொருள் தண்ணியில மிதங்கி கொண்டு போறதை இந்த பிள்ளை தொட்டுட்டா. அப்ப அந்த மந்திரத்துல இருந்த ஒரு வல்லம் என்ன பண்ணிடுச்சு, இந்த பிள்ளைக்குள்ள இறங்கிடுச்சு. அன்றையில இருந்து இந்த பிள்ளைக்குள்ள எப்பவுமே தற்கொலை செய்கிற எண்ணம். பிசாசு இரவு நேரத்துல சொல்லுமா, கத்தி எடுத்து கழுத்தை வெட்டிக்கும். சில நேரங்கள் தூக்க மாத்திரையெல்லாம் எடுத்து அவ வாயில போட்டுப்பா. எக்கச்சக்கமான தூக்க மாத்திரையை போட்டுக்கிட்டா. ஒரு முறை ஃபினாயில் எடுத்து குடிச்சிட்டா. இந்த மாதிரி பயங்கரமான அன்றையில இருந்த ஒரு போராட்டம். துரத்தும் போது அந்த பிசாசு சொன்னது, என்ன தண்ணியில கரைச்சி விட்டா மந்திரவாதி, நான் பாட்டுன்னு போய்கிட்டே இருந்தேன், தண்ணியில என்னை கட்டி அந்த மந்திர தகுடுல கட்டி என்னை அனுப்பிட்டான், இவ தொட்ட உடனே இவ கை வழியா நான் இவளுக்குள்ள இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு. அதுக்கு பிறகு இயேசுவின் நாமத்தை சொல்லி அந்த பிசாசை துரத்தியாச்சு. அவ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்த பிள்ளை. ஆனா பாருங்க, இந்த பிசாசு தந்திரமாவுல பிடிச்சிருச்சு. இதனாலதான் தேவ பிள்ளைகள் ஆவியில பலனோடு இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. ஆவியில பலன் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க கிறிஸ்தவர்களா இருந்தாலும் அது உங்களை பிடிச்சிடும். எபேசியர் 3:16 சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும், சும்மா அப்படி வாழ்ந்துடக்கூடாது. அவ்வளவு டேஞ்சர். ஆவியில உங்களுக்கு ஒரு அனல் இருக்கணும், ஆவியில பலன் இருக்கணும், உங்களுக்குள்ள தெய்வத்தினுடைய பலன் கிரியேட் செய்யணும். அப்பதான் உங்களை பிசாசு டச் பண்ண முடியாது, நீங்க அவைகளை மிதிக்க முடியும். ஆண்டவன் நமக்கு சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் பால சிங்கத்தின் மேலும் வலு சர்ப்பத்தின் மேலும் நீ நடப்பாய், மிதிப்பாய், சாத்தானை உங்கள் காலின் கீழாய் கொண்டு வந்து அதை நசுக்குவேன் அப்படின்னு தான் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப தேவ பிள்ளைகள் எப்போ அந்த அதிகாரம் செயல்படனா, நீங்க ஆவியில பலனோடு இருக்கணும். உங்க உள்ளான மனுஷன்ல ஒரு வல்லமா இருக்கணும், ஒரு அபிஷேகம் இருக்கணும். தெய்வத்தினுடைய பிரசன்னம் உங்க மேல இருந்தா தான் உங்களை மந்திரம் செய்வினை இதெல்லாம் தொடாது.